ஒரு நிறம் இருக்கணும்ல. காவி நமக்கான நிறம் அல்ல. இஸ்லாமியர்கள் இந்துக்களை நேர் எதிராக நிறுத்தக்கூடிய நிறம் காவி. இப்ப காவி நிறம் இந்துக்களுக்கானதும் இல்லை. எந்த நிறம் தமிழ்நாட்டுக்குரியது, தமிழர்களுக்குரியது. இன்னைக்கு எங்க அம்மாமார்கள்லாம் நாற்காலியில் சுயமரியாதையோடு உட்கார்ந்து இருப்பதற்கு காரணமான நிறம் எது? இளைஞர்கள் சுயமரியாதை உணர்வோடு பகுத்தறிவோடு இருப்பதற்கான நிறம் எது? மேடையில் நான் நின்று பேசுவதற்கான நிறம் எது என்று கேட்டால் கருப்பு ஒன்றுதான் தமிழ்நாட்டினுடைய நிறமாக இருக்க முடியும். அந்த கருப்பையும் நெஞ்சிலே அவரோட டிஷர்ட்ல திமுகவுடைய கருப்பு சிறப்பு கொடியோடு பிறந்த நாள் அன்றைக்கு சென்னை பெரியார் திடலுக்கு வருகை தந்தார். எந்த நிறம் நம்ம இணைக்கிறதுன்னு கேட்டா, உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்களுக்கான உரிமையை எனக்கு முன்னால் ஐயா பேசினாரு, வரப்பெல்லாம் கேட்டுட்டு வந்தேன். இதெல்லாம் நமக்கான உரிமைன்னு சொல்றோம்ல, இந்த உரிமையை இந்த மண்ணில் பெற்றுத்தந்த கொடி கருப்பு சிவப்பு கொடிதான் என்பதை தாங்கி நின்றார். அவருக்கு பிறந்த நாள் நிகழ்ச்சி. இந்த பிறந்த நாளுடைய செய்தி என்னன்னு கேட்டா, வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல். இது தேர்தல் பிரச்சார கூட்டமா, பிறந்த நாள் கூட்டம் இல்லையான்னு கேட்டா 100% தேர்தல் பிரச்சார கூட்டம் தான். அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவருடைய பிறந்த நாள் செய்தியே வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் செய்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.